உங்களுக்கு பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்படும் வருஷம் வருஷம். இப்ப அதுக்கான அறிவிப்புகள் ஏதாவது இருக்குதா? அறிவிப்பு தான் வந்துருச்சு. நேற்று அரசாணை வெளிவந்திருக்கிறது. அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதை போல ஒரு முழு நீர கரும்பு என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அது இப்பொழுது வழங்கப்படும். தொகையோட கூட 3000 ரூபாய் வழங்கணும் OPS வேண்டுகோள் வச்சிருக்காரு. முதலமைச்சர் அது பற்றி பரிசீலிப்பார். மஞ்சு விரட்டு போட்டிக்காண்டி திடல் வந்து மதுரையில் நடத்துறாங்க. இந்த மஞ்சு விரட்டு போட்டி அதிகமாக நடக்குது நம்ம மாவட்டத்தில் தான். நம்ம மாவட்டத்தில் அரசு சார்பில் ஏதாவது ஸ்டேடியம் வைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேடியத்தில் நம்ம மஞ்சு விரட்டை நடத்தினாலே போதும் இருக்கு. இங்கு போதுமான அளவுக்கு நீங்கள் குறிப்பிடுவதை போல தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் விட அதிகமான மஞ்சு விரட்டுகள் நடத்தப்படுவது நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் தான். ஆனால் அதற்கான இடவசதிகளும் மற்றதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நடத்தப்படுகின்ற போட்டிகளுடைய தன்மை வேறு. அவையெல்லாம் ஒரு அரங்கத்துக்குள்ள நடத்துகிற மாதிரி. நம்முடைய பகுதியில் நடத்தப்படுகின்ற இது மஞ்சு விரட்டு, இது திறந்த வெளியில் நடத்தப்படுவது தான். அதற்காக கலையரங்கம் இதெல்லாம் பார்வையாளருமான அதெல்லாம் கூட இங்கே தேவைப்படுறது. அந்த பகுதியில் நடத்தப்படுவது அது வேறு வகையானது. ஏற்கனவே நீங்கள் இந்த மஞ்சு விரட்டை பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருக்கு. ஒன்று விரட்டு மஞ்சு விரட்டுவாங்க, இன்னொன்று வடமாடுன்னு கட்டின இடத்துல அப்படியே சுற்றி பாயிரட்டு, இன்னொன்று ஜல்லிக்கட்டு அவுத்து விட்டு கண்ணை மூடி கண்ணு திறத்துறப்ப அது பாஸ் ஆகிட்டு வச்சுன்னா மாடு வெளியேறிச்சு. ஆக இந்த 3 வகையானதுல நம்முடைய இதில் மஞ்சு விரட்டு தான் ஜாஸ்தி. உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டும். மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் பொங்கலுக்குள்ள வரும்ல. இப்ப இதுவரை அந்த குறிப்பிட்ட தேதியில வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதமும் வழக்கமாக அது 13ஆம் தேதி என்று வரும் என்று நினைக்கிறேன். பொங்கலுக்கு முன்னால 13 இருக்கின்ற காரணத்தால் 15, 16 தேதிகளில் பொங்கல் என்ற காரணத்தால் 13ஆம் தேதி அது வருவதற்கான வாய்ப்பு. ஏன் அதுல என்ன சந்தேகம் இருக்கு?